வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 18 இன்னைக்கு கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு சைனா, தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் இந்த நாட்டிலலாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு திருவிழா பார்த்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? இந்த புத்தர்கிட்ட வந்து தன்னுடைய சீடர் வந்து போய் கேட்பாரு, என்னுடைய அம்மா வந்து பசியோடு இருக்கிறாங்க, அவங்க இறந்துட்டாங்க, மேலோகத்தில் போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்ட்டு. உடனே அதுக்கு வந்து துறவிகளுக்கு நீ சாப்பாடு போட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதே பேசிக் கான்செப்ட் தான் இங்கே. அதை வந்து பௌத்த தாவோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இவங்க அதை வேற ஒன்றா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, வேற ஒரு வழிமுறையில் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இறந்து போனவங்க பயங்கர பசியாக இருப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய பசியை தீக்கணும் அப்படின்றதுனால இவங்க சாப்பாடை வந்து படைக்கிறது அப்படின்றது தான் ஒரு பேசிக்கான கான்செப்டாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய விதமான வழிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி நீங்கள் அதை எரிச்சிட்டிங்க அப்படின்னா உடனே அதை அவங்க படிச்சிருவாங்க அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களுடைய மனசில் இருக்கிற குறை நிறைகள் எல்லாத்தையும் எழுதி போட்டுக்கிறாங்க. ஏன் இப்போ போய் சேர்ந்த, எதுக்காக எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, ஏன் பண்ணி வைக்காமல் போயிட்டேன், ஏன் இவ்வளோ கடனை வாங்கி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதி அதை போட்டு எரிகிறது அப்படின்றது ஒரு கான்செப்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் போட்டு எரிச்சிட்டோம் அப்படின்னா அது அவங்கள போய் சேர்ந்துடும் அப்படின்ற கான்செப்ட்னால இந்த துணி, சில பேர் சின்னதாக ஒரு வீடை கூட செஞ்சு எரிகிறாங்க. இதோட உச்சகட்டமாக தங்கத்தெல்லாம் போட்டு எரிகிறது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு எரித்து அதை அவங்க வீட்டு கொண்டு போய் சேருது அப்படின்ற விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த நாளில் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனை போடுறாங்க. நைட் டைமில் நீங்கள் வெளில சுற்றக்கூடாது, புதுசாக வாங்கின வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, புது தொழில் தொடங்கக்கூடாது, துணியை துவச்சி வெளில காய போகக்கூடாது, ஏன்னா அதை வந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற கான்செப்ட். சுவர் பக்கத்தில் நிற்கக்கூடாது, விசில் அடிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அண்ட் இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒபாரா அப்படின்ற மாதிரியான ஒரு நடனம் இருக்குது, அதே மாதிரி பார்க்கல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்குது. இதை ரொம்ப சத்தமாக வச்சு அவங்க இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க. நிகழ்ச்சி அப்படின்னா ஜஸ்ட் அந்த நாடகங்கள் மாதிரி நினச்சிங்களேன். இது பயங்கர சத்தமாக அவங்க பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சத்தங்கள் தான் பேய்களை வந்து ஈர்க்குமா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் பண்ணுறாங்க. அண்டு நிறைய இடத்துல படையில் வச்சுட்டு முன்னாடி எம்டி சேரை வச்சுட்டு மெழுகுத்தி ஏற்றி வச்சுறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேய் வந்து உட்காந்து சாப்பிடும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டு. இப்படி ஏகப்பட்ட விஷயங்களோட ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு திருவிழாவை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைனா, தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் இந்த பகுதிகளெலாம் இந்த கோஸ்ட்டினுடைய பேய்களினுடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு நாளாக கோஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த தண்ணியில் விளக்கை ஏற்றி விடுறதுலேருந்து வீட்டு வாசப்பல்ல விளக்கு ஏற்றி வைக்கிற வரைக்கும் அந்த ஃபெஸ்டிவலை முடிகிறாங்க ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட்டு நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டேங்க. இது வந்து மன்னர் மோங்கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். இவர் வந்து தாய்லாந்தினுடைய ஒரு முக்கியமான ஒருத்தராக பார்க்கப்படுறாரு. காரணம் இவர் ஒரு துறவியாக இருந்த மனுஷன், அதுக்கப்புறமா ராஜாவாக மாறி இருப்பார். அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும், இது நம்ம ஆல்ரெடி கூட பார்த்துருப்போம். சரி, இவரோட விஷயத்துக்கு வருவோம். இவர் இந்த மாதிரி துறவியாக இருந்து ஒரு ராஜாவாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வானியல், ஜோதிடம், அறிவியல் இந்த விஷயங்கள்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த சமயத்தில் இருந்த கேலண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிழைகள் இருந்தது, நிறைய நல்ல நேரங்களை இவங்களால் வந்து சரியாக கணிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா 1868 ஆகஸ்ட் 18 முழு சூரிய கிரகணம் வரும்னு சொல்லிட்டு இவருடைய அந்த ஞானம், இவருடைய அந்த அறிவை வச்சு அறிவியலை பற்றி ஒரு மக்களுக்கு போதிச்சிருக்கிறாரு. ஸோ அந்த விஷயங்கள் கரெக்டாக நடந்திருக்கு. அதே மாதிரி நிறைய கேலண்டர்ஸில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு மனுஷன் அறிவியலில் இந்த விஷயங்கள்லாம் பயங்கர பெரிய ஆளாக இருந்திருக்காருல. ஸோ அதை தொடர்ந்து தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் அப்படின்றது அவங்க மூலமாக அப்படியே தொடர்ந்து தான் இன்றைக்கி நம்ம டெக்னாலஜியில் பயங்கரமாக உயர்ந்திருக்கிறோம். அந்த மாதிரி டெக்னாலஜியும் இந்த சயின்ஸையும் நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒருத்தர் தான் நேஷனல் சயின்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்தில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட் டே நேஷனல் ட்ரீ பிளான்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே பாகிஸ்தானில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2009 இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆசிஃப் அலி சர்தாரி அப்படின்ற ஒரு பர்சன் ஜனாதிபதியாக இருந்தாங்க. அவங்களால உருவாக்கப்பட்டது தான். காரணம் என்னென்னா ஒரு 300 பேர் சேர்ந்து அந்த மரத்தை நட்டுறதுக்காக, அதுவும் சதுப்பு நிலங்களை மரத்தை நட்டுறதுக்கான பிளான் வச்சு பண்ணாங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,41,176 மரக்கன்றுகளை நட்டாங்களாம். இதுனா பெரிய கதையாகுது, அது எப்படி நட முடியும், அதுவும் எந்த வித இயந்திரமும் இல்லாமல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சதுப்பு நிலம்னா என்னென்னா நீங்கள் சும்மா கையை வச்சு உள்ளே அழுத்துறவொடனே போயிடும். தண்ணி ஈரப்பதமாகவே அந்த பகுதிகள் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து பள்ளிக்கரண லேக்கெல்லாம் தெரியுங்களா, அந்த மாதிரியான இடம் தான். ஸோ அதனால் இதெல்லாம் தாராளமாக பண்ண முடியும். அதனால் நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்காதீங்க, உண்மையாகவே பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு அடுத்த 2010 பார்த்தீங்கன்னா நம்ம 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 6,11,000 மரக்கன்றுகள் எடுத்து சாதனை பண்ணோம். அதை மறுபடியும் என்ன பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் ஒரு 3 வருஷத்தில் 2013 ஓவர் கம் பண்ணி 7,50,000 மரக்கன்றுகளை 12 மணி நேரத்தில் நட்டு இன்னும் பெரிய சாதனையாக அவங்க படைச்சிட்டாங்க. சண்டைனா இப்படி இருக்கணும்ல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு இந்தியா பாகிஸ்தான ஒரு வாராவே இது பார்க்கலாம், இந்த மரக்கன்றுகள் நடக்கூடிய ஒரு விஷயமா. ஸோ அப்படி இவங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் 120 மில்லியன் மரங்களை நட்டாகணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் அவங்க வச்சுருக்காங்க. அதை பேஸாக வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நிறைய மரங்களை நட்டு அதன் மூலமாக அவங்க நாட்டுக்கு பெருமையை சேர்த்துட்டு இருக்காங்க, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு டேவாக தான் நேஷனல் ட்ரீ பிளான்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட் நேஷனல் இண்டிபெண்டன்ஸ் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே அமெரிக்காவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து IPSC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
இணையதளம் மூலமாக தான் இது பயங்கர ட்ரெண்டாக போச்சு. 2022 தான் பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 64.6 மில்லியன் மக்கள் இண்டிபெண்டன்ட் ஒர்க்கர்ஸாக இருக்கிறாங்க. இண்டிபெண்டன்ட் ஒர்க்கர்ஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு எலக்ட்ரிஷனாக இருப்பார், திடீர்னு வேறுனா கூப்பிட்டாங்கன்னா வேலைக்கு போவாங்க, இல்லாட்டி சில இடத்துல வந்து ஒப்பந்த தொழிலாளராக வேலை செய்வாங்க, இந்த கட்டட தொழில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா துறைகளையும் இருப்பாங்க, ஐடி கம்பெனி முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் அந்த தனியாக இண்டிபெண்டன்ட் ஒர்க்கர்ஸ்ன்னு இருப்பாங்க. ஏன்னா அவங்க யாருக்கு கீழே வந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு நோக்கத்தில் இருக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இவங்களால் மட்டுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 1.3 ட்ரில்லியன் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்களா. அவ்வளோ பெரிய பங்கை வந்து இவங்க சைட்லேருந்து கிடச்சிட்டே இருக்காங்க இந்த இண்டிபெண்டன்ட் ஒர்க்கர்ஸ் மூலமாக. ஸோ அப்படிப்பட்டவங்களை கொண்டாடணும், இந்த ஃப்ரீலான்சர்ஸை கொண்டாடணும்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த IPSC அப்படின்ற ஒரு இணையதளத்து மூலமாக அவங்களுக்கான ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட் டே ஆஃப் இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தானில் ஒரு டேங்க. 1950 சோவியத் இருந்த சமயத்தில் இந்த டே உருவாக்கிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இவங்க அந்த சுதந்திரம்லாம் கிடச்சதுக்கப்புறம் 1993 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த அறிவுசார் சொத்துரிமை நிறுவனத்தை வந்து அவங்க நிறுவனாங்க ஃபஸ்ட் டைமாக. அதாவது இப்போ யாராவது கண்டுபிடிக்கிறாங்கன்னா அது திருப்பி அங்கே தான் கொடுத்து இந்த மாதிரி நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணோம். அந்த நிறுவனம் முதல் டைமாக வந்து நிறுவனாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யுரேஷியாவினுடைய காப்புரிமை சங்கத்தோட பெரிய மாநாடுகளில் அவங்க கலந்துக்கிட்டாங்க. உலகத்தோட ஒரு மிகப்பெரிய டச்சுன்றது உருவாக ஆரம்பிச்சிச்சு. 1996 ஃபஸ்ட் டைமாக செப்டம்பர் 5 இவங்க ஒரு காப்புரிமையை வந்து ஃபஸ்ட் டைமாக அவங்க நாட்டிலேருந்து ஒருத்தர் முன் வச்சார். அதுக்கு காப்புரிமையும் கொடுக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 2001 பார்த்தீங்கன்னா 165 பேர் வந்து இந்த மாதிரி இன்வென்டர்ஸ்க்காக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. அத்தனை பேர் வந்து காப்புரிமை வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் போச்சு. ஸோ இதில் வந்து 85% ஆண்களும் 15% வந்து பெண்களும் இருக்கிறதுனால பெண்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான கான்செப்ட்லையும் அந்த இன்வென்டர்ஸை வந்து அதிகமாக ஊக்குவிக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் டே ஆஃப் இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட் ஜியோகிராஃபர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே ரஷ்யாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த புவியியல் சங்கம் அப்படின்றது 1845 ஃபஸ்ட் டைமாக ரஷ்யாவில் உருவாகுனாங்க. இந்த சங்கத்தோட பேசிக்கான கான்செப்ட் என்னென்னா, எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குது, இப்போ சில இடத்துல வந்து தண்ணி இருக்குதா, இல்லை அங்கே குளம் இருக்குதா, கொட்டை இருக்குதா, இல்லை அங்கே மக்கள் வசிக்கிறாங்களா, எங்கேருந்து மக்கள் எங்கே குடிபெயர்ந்து எப்போத்துலேருந்து போனாங்க, இந்த இடம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, பாலைவனமாக இருந்ததா இல்லை நீர் நிலையாக இருந்துச்சா, இப்படின்ற விஷயங்களை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜியோகிராஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களால் தான் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய தேவைகள், அத்தியாவசியமான விஷயங்கள் இந்த புவியியல்ல என்னெல்லாம் நடக்கணும். இது இவ்வளோ பெருசாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட, இப்போ நம்ம சொல்கிறோம்ல மழை பெஞ்சப்ப ஒரே தண்ணியாக வந்துச்சுப்பா வீடுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கட்டியிருக்கிறது ஏரியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்களே, இவங்க தான் அந்த புவியியலாளர்கள். ஸோ இவங்க இருக்கிறதுனால தான் ஒரு நாட்டினுடைய பேசிக்கான கட்டமைப்பை சரியாக நம்மளால் பண்ணவே முடியும். ஸோ அப்படிப்பட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்களாம் இங்கே இருக்கிறதுனால இந்த இயற்கைக்கும் மனிதனுக்குமான இந்த புவியியலுக்கான ஒரு தொடர்பை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு ஆள். இவங்க வந்து இப்போ இந்த ஜியோகிராஃபர்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, இது வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கம் இருந்த சமயத்திலே வந்து கார்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சு அவங்களே இதெல்லாம் பண்ணியிருந்துருக்காங்களாம். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஞ்சு, பிரிட்டிஷு, ரஷ்யான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் வந்து சங்கங்களை 18ஆம் நூற்றாண்டில் தான் பயங்கரமாக உருவாகினாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 பேர் உள்ள வெளிநாட்டில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த ஜியோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான ஒரு தொழிலை கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஜியோகிராஃபர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ரஷ்யா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டேவை இன்றைக்கி கஜகஸ்தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2004 தான் இந்த செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1994 தான் ஃபஸ்ட் டைமே இவங்க வந்து ஒலிம்பிக்கில் வந்து ஜாயினே பண்ணாங்க. அப்போ தான் எல்லாருமே வந்து இதில் கலந்துக்க ஆரம்பித்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2015 கணக்குப்படி கிட்டத்தட்ட 52 மெடல்ஸு, இந்த சம்மர் ஒலிம்பிக்கில் மட்டும் 7 மெடல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களோட டெவலப்மெண்ட்டுன்றது போயினே இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த பேரா ஒலிம்பிக்கில் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோல்டு உட்பட மொத்தமாக 7 மெடல்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. பார்த்துங்க, கிட்டத்தட்ட 42 இடத்துலையும் 41 இடத்துலையும் இருக்கிறாங்க. இந்தியா 71 இடத்துல இருக்குது. ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அவங்க பயங்கரமாக ஸ்பெஷலாக ட்ரெயின் ஆகிருக்க ஒரு விளையாட்டுகள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த குத்துச்சண்டை, பளு தூக்குறது, அப்புறம் இந்த ரன்னிங் ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ப்ரிப்பேர்டாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்னும் நிறைய மெடல்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமியால் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கஜகஸ்தானில் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட் வேர்ல்டு பிரீஸ்ட் கேன்சர் ரிசர்ச் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இந்த பிரீஸ்ட் கேன்சர் அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்கே நிறைய பேர் முகம் சுழிப்பாங்க, இல்லாட்டி அந்த ஒரு தயக்கம்ன்றது இருந்துகிட்டே இருக்குல்ல, அதெல்லாம் போகணுன்ற ஒரு ஃபஸ்ட்டு கான்செப்ட். அண்ட் இந்த பிரீஸ்ட் கேன்சர் அப்படின்றது மார்பக புற்றுநோய்ன்றது பார்த்தீங்கன்னா 99% பெண்களுக்கு தான் ஏற்படுது. ஏன்னா அந்த இடத்துல தசை பகுதிகள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படுது. ஒன்று அந்த சரக்கடிக்கிறது, தம் அடிக்கிறது, உடல் பருமனாக இருக்கிறது, ஹார்மோன் சேஞ்சஸ், உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்களை அதுக்கு முன்வைக்கிறாங்க. ஸோ இது பேசிக்காக அதனால் உருவாது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆரம்ப நிலையிலே இதை கண்டுபிடிச்சிட்டு அந்த உயிரிழப்புகளை தடுக்கிறது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது அப்படின்ற கான்செப்ட்லாம் முன் வச்சு அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த சைக்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய அவசியன்றது இருக்குல்ல, அவங்கள நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த பிரீஸ்ட் கேன்சர் இருந்துச்சுன்னா அதை தயங்காமல் முன்னாடி வாங்க, அதை பற்றி நம்ம பேசி அதை சரி பண்ணுறதுக்கான வழி என்னங்கிறத டாக்டர்ஸோடு டிஸ்கஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிரீஸ்ட்
கேன்சர் ரிசர்ச் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க ஆகஸ்ட் 18. எவ்வளவு மோசமான விஷயமா இருந்தாலும் சரி, எப்படி சம்பாதிச்சாலும் சரி, பணம் தான். அதனாலேயே பல பேருடைய பலவீனங்கள் இந்த பணத்துக்கு முன்னாடி மறைஞ்சு போயிடுது. எல்லாம் மாறும் என்று இந்த உலகத்தில் பார்த்துருக்கோம். நிச்சயம் இதுவும் ஒரு நாள் மாறும். மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுவது அவங்க பாண்டியங்க பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.